அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கணவனை உங்கள் கட்டுப்பாட்டில் வைக்கும் சக்தி வாய்ந்த இந்த கௌரி வசிய மந்திரத்தை சொல்லுங்கள். தட்டாமல் கணவர் உங்கள் பேச்சை கேட்பார் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா? அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கணவன் மனைவி பேச்சை கேட்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லா பெண்களோட ஆசையாக இருக்கும். இதில் நான் தவறாக எந்த ஒரு கருத்தையும் சொல்லவில்லை. இதில் ஒரு சிலர் கணவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மனைவி நல்லதாகவே சொன்னாலும் அவள் பேச்சை கேட்காம மட்டம் தட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சிட்ருப்பாங்க. அவங்க மேலே அன்பாக இல்லாமல் குடிச்சிட்டு குடும்பத்தை கவனிக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் செஞ்சிட்ருக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த மந்திரத்தை பெண்கள் தினம்தோறும் ஒரு 101 முறை சொல்லிகிட்டே வாங்க. கணவன் மனைவிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும், ஒற்றுமை அதிகரிக்கும். புரிதல்கள் இல்லாமல் கணவன் மனைவிக்கு இடையே நிறைய சண்டைகள் வரும். கணவன் மனைவியை புரிஞ்சிக்காம, மனைவி கணவனை புரிஞ்சிக்காம நிறைய இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும். இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ப்ராப்ளம் வந்துட்டே இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளார ஒரு ஒற்றுமையே இல்லாமல் எப்பொழுதும் ஒரு பிரச்சனை, ஒரு தகராறு, ஒரு சண்டை போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க அனைவருமே இந்த ஒரு எளிய மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். கட்டாயம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கணவன் மனைவிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். அதே மாதிரி பெரிய ப்ராப்ளம் கணவன் மனைவி இருவரும் பிரிந்து இருக்கிறாங்க அப்படின்னா கூட அவங்க ஒன்று சேர்வதற்குண்டான ஒரு வழியையும் வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ கணவன் மனைவி அப்படின்னாலே ஒரு நேரம் சண்டை போடுவாங்க, ஒரு நேரம் ஒற்றுமையாக இருப்பாங்க. இது ஒரு ரகம் அப்படின்னா, இன்னொருத்தங்க என்ன பண்ணுவாங்க, கணவன் வீட்டை கவனிக்காமல், குடும்பத்தை கவனிக்காமல், பிள்ளைகளை கவனிக்காமல் ஊதாரியாக சுற்றிட்டு இருப்பாங்க. இவங்களும் சரி. ஒரு சில கணவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மனைவியை மட்டம் தட்டி கொண்டே இருப்பாங்க. மாமியார் வீட்டில் இருந்து நிறைய டார்ச்சர்ஸ் அனுபவிச்சிட்ருப்பாங்க. அதுக்கு கணவனுடைய சப்போர்ட் எதுவுமே இருக்காது. ஹஸ்பண்டோட சப்போர்ட் இல்லாமல் நிறைய பெண்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க குடும்ப வாழ்க்கையில். இந்த மாதிரி உங்கள் குடும்ப வாழ்க்கையில், அதாவது கணவன் மனைவிக்கு இடையே எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, அந்த பிரச்சனையை சரியாக்கி கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தும். பிரிந்த கணவன் மனைவியாக இருந்தாலும் இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே வாங்க. உங்களுடைய கணவர் கூட நீங்கள் ஒன்று சேர வேண்டும், இல்லை என் மனைவி கூட நான் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கணவர்களும் சரி, மனைவியும் சரி, இந்த ஒரு மந்திரத்தை தினம்தோறும் 101 முறை காலையில் குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இது கௌரி வசிய மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு இந்த மந்திரம் அப்படிங்கிறது ரொம்பவே பவர்ஃபுல்லானதுங்க. ஒரு சில மனைவிகளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய கணவன் நம்ம சொல்கிற ஆலோசனையும் கேட்கணும், நம்மக்கிட்ட கலந்து ஆலோசிக்காமல் ஒரு முடிவை அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க, அவர் தனிப்பட்ட முடிவாக எடுத்துக்கிறாரு, இதுக்கிடையே நிறைய எனக்கும் என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை வர்றதுக்கு காரணமே தேவையே கிடையாது. கணவன் மனைவியாக இருந்தாலே போதும் பிரச்சனை வரும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கிறோம் இல்லையா? அப்போது அந்த கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது ரொம்ப 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 புனிதமானது. இந்த உறவு ரொம்ப ஒற்றுமையோடையும் அந்யோன்யத்தோடையும் ஒரு புரிதலோடையும் நம்மளுக்கு இருக்க வேண்டும். அப்போது முடிந்த வரைக்கும் கணவனும் சரி, மனைவியும் சரி, பொறுமையை கடைப்பிடிங்க, பொறுமையை கையாளுங்க. அந்த நேரத்தில் நம்மளுக்கு சட்டுன்னு கோபம் வரும். அந்த கோபத்தை அடக்கி கொண்டு முடிந்த வரைக்கும் பொறுமையை கையாண்டு நீங்கள் உங்கள் குடும்பத்தை கவனிங்க. கணவன் மனைவி இருவருமே விட்டு கொடுத்து வாழ்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த ஒரு மந்திரத்தையும் பெண்களாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, இந்த மந்திரத்தை தினந்தோறும் நீங்கள் சொல்லும் பொழுது அது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமையை அதிகரிக்கும். இப்போது உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியுது பார்த்தீங்களா? இந்த மந்திரத்தை காலையில் 101 முறை சொல்லணும். ஓம் சர்வ கௌரி மாங்கல்யே சதா ஐஸ்வர்ய ஸ்வாகா. ஓம் சர்வ கௌரி மாங்கல்யே சதா ஐஸ்வர்ய ஸ்வாகா. ஓம் சர்வ கௌரி மாங்கல்யே
சதா ஐஸ்வர்ய ஸ்வாகா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 101 முறை சொல்லிட்டு அதுக்கடுத்து நீங்கள் உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்கள் பார்க்கலாம். இதை தினம்தோறும் சொல்லணுமா அப்படின்னா கட்டாயம் தினம்தோறும் சொல்லிக்கிட்டே இருங்க. யாருக்கெல்லாம் நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்குது, கணவன் மனைவிக்கிடையே தொட்டதுக்கெல்லாம் பிரச்சனை வருதுமா, சும்மா பேசலாமேன்னு ஆரம்பிக்கிறோம், அது எங்கேயோ போய் முடிஞ்சிருது கடைசியில். இப்படி எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஒரு புரிதலே இல்லாமல் 2 பேருமே ரொம்ப ஆர்கியூமெண்ட் ஆகிட்டே இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது பெரிய ஒரு சண்டையில் போய் முடிஞ்சிருது. எந்த ஒரு இதுவுமே ஒரு ஆரோக்கியமான ஆர்கியூமெண்ட்டாகவே இருக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னே எங்களுக்கு புரியலை. ஆனால் என்னுடைய கணவர் ரொம்ப ரொம்ப நல்லவர், என்னுடைய மனைவி ரொம்ப ரொம்ப நல்லவள், இது மட்டும் அவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்ற ஒரு பிரச்சனையில் இருக்கிறீங்கன்னா கட்டாயம் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் உங்களுக்குள்ளார ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுத்தும். கணவர் உங்கள் பேச்சை கண்டிப்பாக கேட்பார். ஒரு சிலர் ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மனைவி பேச்சை கேட்கவே மாட்டாங்க. அவங்க நல்லதே சொன்னாலும் கூட உன் பேச்சை கேட்கணுமா, நீயெல்லாம் எனக்கு அறிவுரை சொல்லி நான் அதை செய்யணுமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருப்பாங்க. குடும்பத்தில் பொறுப்பு இல்லாமல் இருப்பாங்க ஆண்கள். குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கிறதுக்கு இல்லாமல் குடிச்சிட்டு ஊதாரித்தனமாக சுற்றிட்டு இருக்கிற ஆண்களும் நிறைய இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் நம்ம ஒரு நல்வழிப்படுத்தணும், நம்ம குடும்பத்தோடு நல்லா இருக்கணும், நம்ம ஹஸ்பண்டும் நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அனைத்து பெண்களும் சரி ஆண்களும் சரி இந்த ஒரு எளிய மந்திரத்தை சொல்லி பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். நம்ம எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதில் ரொம்ப நம்பிக்கையோடு செய்யணும். இந்த ஒரு விஷயம் நான் செய்கிறேன், இது கண்டிப்பாக எனக்கு நடந்தே தீரும், என் வாழ்க்கையில் இனிமேல் நான் எடுத்து வைக்கக்கூடிய எல்லாமே நல்ல ஒரு முடிவாக இருக்கும், இனி என் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் செய்யணுங்க. இந்த மந்திரம் சொன்னால் போதுமா, எப்பேற்பட்ட பிரச்சனையும் சால்வ் ஆக்கிடுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியுங்க. நான் தான் சொல்கிறேன்ல, பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி இப்போ 2 பேரும் சண்டை போட்டு எக்ஸ்ட்ரீம் லெவலில் பிரிஞ்சு இருக்கிறீங்க அப்படின்னா, கணவன் மனைவியுடன் சேர்ந்து வாழ விரும்பினாலும் மனைவி கணவனுடன் சேர்ந்து வாழ விரும்பினாலும் யாராவது ஒருத்தர் சொன்னாலே போதும், இது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அதனால் கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். 2 பேருமே தான் சொல்லணுமா அப்படின்னு கேட்டால் அது கட்டாயம் கிடையாது. கணவன் இல்லைன்னா மனைவி யார் வேண்டுமானாலும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். உங்கள் குடும்பம் ஒற்றுமையோடு நம்மளும் மற்ற குடும்பம் போல் சந்தோஷமாக நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அனைவரும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். நிச்சயம் நான் சொல்கிறேங்க, கணவன் மனைவிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.